ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்லீவில் இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்தோம்னா பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போதே இது மாதிரி ஹேங்கிங் வச்சு கொடுத்துருவாங்க. இது தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தைக்கிறவங்க ஈஸியாக தைச்சிருவாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது எப்படிடா தைக்கிறதுன்னு சொல்லி எம்மிங்கெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம எம்மிங்கே பண்ணாமல் சூப்பராக மெஷின்லேயே தைச்சி எடுக்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எப்போயுமே அடித்து தான் திருப்புவோம். அது மாதிரி திருப்பாமல் லைனிங் துணி இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம எவ்வளோ நம்ம பிடிப்போமோ அந்த அளவுக்கு இது மாதிரி மடித்து அடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்லீவ் பார்த்திங்களா, இது மேலே திருப்பி வச்சு தைச்சிக்கணுங்க. உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. லைனிங் துணி மடித்து அடிச்சுட்டு அந்த லைனிங் துணி கீழே வச்சுக்கணுங்க. லைனிங் துணியில் பார்த்திங்கன்னா பிசுறு மேலே வர மாதிரியும், மேல் துணி இருக்குது பார்த்திங்களா ஆரி போட்ட ப்ளவுஸு, அதில் நம்ம ஸ்டிச்சிங்காக இடம் விட்டுருப்போமில்ல, அது உள்ளே மடித்து போகிற மாதிரியும் பிசுறு உள்ளே போகிற மாதிரியும் ஒத்த குதிரை மாற்றி தாங்க தைக்கணும். அப்போ தான் தைக்க முடியும். நம்ம எப்பயும் போல் நார்மல் குதிரையில் தைச்சோம்னா தைக்க முடியாதுங்க. ஊசி உடஞ்சிரும், அப்படி இல்லைன்னா பீடு உடஞ்சிரும். நம்ம ப்ளைனாக இருக்கிற இடத்துல தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க. அதே மாதிரி சென்டரும் கரெக்டாக வச்சு தைக்கணுங்க. இந்த ஹேங்கிங் வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தாங்க தைக்கணும். நம்ம ஒத்த குதிரை போட்டிருக்கிறனால நம்மளுக்கு அந்த பீடெல்லாம் உள்ளே தள்ளிட்டு தையல் மட்டும் அப்படியே போட்டு கொடுத்துருங்க ஈஸியாக. பார்த்து பொறுமையாக தைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் செயின் ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறனால நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க தைக்கிறதுக்கு. எப்போயுமே செயின் ஸ்டிச்சு ஒரு 4-5 போட்டுட்டிங்கன்னா பீடு நல்லா சேஃபாக இருக்குங்க, சீக்கிரமாக உடையாதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்க. இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம கீழ் டவர் அடிச்சுட்டு சுற்றிலும் எப்பயும் போல் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.